Hi everyone, நான் பிரபாத், டைரக்டர் ஆஃப் அட்மிஷன் at overseas studies. நம்ம சிடியூஎம்பி அதாவது கென்டோ யூனிவர்சிட்டி ஆஃப் மெடிசன் அண்ட் ஃபார்மசி வியட்நாமில் உள்ள கேன்டோ சிட்டியில் உள்ள ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் அட்மிஷன்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். அதுவும் மோஸ்ட்டாக தமிழ்நாட்டில இருந்து ஓவரால் 200 ஸ்டூடெண்ட்ஸ் 2023 அகாடமிக் இயர்ல அட்மிஷன் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இவங்க அகாடமிக்ஸ் வந்து அக்டோபர் மந்த்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ சக்சஸ்ஃபுல்லா 2023யோட அகாடமிக் இயர் அட்மிஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இப்போ நின்றுட்டு இருக்கிறது கேம்பஸ்குள்ள. கேம்பஸ் எங்க இருக்கு அப்படின்னா சென்டர் ஆஃப் த சிட்டி கேன்டோலயே இருக்கு. ஸோ கேன்டோ யூனிவர்சிட்டியோட அட்மாஸ்பியர் அந்த பில்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். அது ஃபேக்கல்டி ஆஃப் பேசிக் சயின்ஸ், ஃபேக்கல்டி ஆஃப் நர்சிங், இது ஃபேக்கல்டி ஆஃப் மெடிசன். எம்பிபிஎஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே டோட்டல் கேம்பஸஸ் வந்து இதுதான். இது வந்து ஃபேக்கல்டி ஆஃப் பார்மசி, ஃபேக்கல்டி ஆஃப் பேசிக் சயின்ஸ் எல்லாமே இதுலயே இருக்குது. இந்த கேம்பஸ் அப்படின்றது ஓவராலா 80 ஏக்கர் கேம்பஸ். மோர் தென் 43 இயர்ஸ் ஓல்டு யூனிவர்சிட்டி. 1979ல ஸ்டார்ட் பண்ண இந்த கேம்பஸ் வந்து மோர் தென் இதுலயே பாத்தீங்கன்னா 5 எக்ஸிட் என்ட்ரன்ஸ் கேட்ஸ் இருக்கும். இங்க பார்க்கலாம் நம்ம இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே யூனிவர்சிட்டியோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இன்னைக்கு சண்டே இருந்தாலும் வந்து இவ்வளவு பேர் இங்க எல்லாம் அவங்களோட கேம்ஸ் இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. பார்க்கலாம் நம்ம அது. ஸோ அங்க நம்மளோட இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸும் அங்க இருக்கிறாங்க. நிறைய பேர் அங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு சண்டே அப்படின்றதுனால இன்னைக்கு காலேஜ் எல்லாம் இன்னைக்கு லீவ், அதனால எல்லாருமே இங்க தான் இருக்காங்க. ஸோ இந்த காலேஜை வந்து சூஸ் பண்ணி இப்போ லாஸ்ட் ரெண்டு பேட்ச், அதாவது 2022 and 23 ரெண்டு அகாடமிக் இயர்லயும் மோர் தென் 260 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ இங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ இதுல இந்த கேம்பஸை பத்தி, இந்த யூனிவர்சிட்டியை பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது இந்த வியட்நாம் அப்படின்ற ஒரு கண்ட்ரில அட்வான்டேஜ் என்னன்னா, இந்தியால இருந்து அதுவும் சென்னையில இருந்து மோர் ஓவர் 4 ஹவர்ஸ் டிராவல் டைம் தான். எஸ்பெஷலி திருச்சியில இருந்து, அதாவது இன் தமிழ்நாடு பீப்புள்ஸ் எஸ்பெஷலி சென்டர் ஆஃப் த தமிழ்நாடு இப்போ திருச்சியில இருந்து டைரக்ட் ஃபிளைட் 8 ஜெட் வந்து அவைலபிலிட்டி இருக்கு டு ஹெச்மின் சிட்டி வியட்நாமுக்கு. அங்கிருந்து 160 கிலோமீட்டர்ஸ் பை ரோட். ஹெச்மின்ல இருந்து கேன்டோ சிட்டிக்கு வரதுக்கு பை ரோட் 160 கிலோமீட்டர்ஸ். ஸோ ஈஸி டிரான்ஸ்போர்டேஷன். இப்போ இந்த இயர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸும் இங்க வந்திருந்தாங்க. இந்த பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி நாங்க சொன்ன காலேஜ் தானா, இதுதான் இந்த கேம்பஸ் இப்படி தான் இருக்கா, இங்க வந்து நம்மளோட அட்மாஸ்பியர் எப்படி இருக்கு, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இங்க 6 இயர்ஸ் படிக்க வராங்களே, இவங்களுக்கு இந்த கேம்பஸஸ் வந்து இந்த ஊரோட சேஃப்டி எப்படி இருக்கு, இந்த கேன்டோ வியட்நாமோட சேஃப்டி எப்படி இருக்கு, இந்த சேஃப்டி மற்றபடி செக்யூரிட்டி, ஹாஸ்டல், ஃபுட் இதெல்லாம் வந்து இங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இங்க இருந்து மறுபடியும் ஒரு 1 வீக் எல்லாருமே ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் போயிருக்கிறாங்க. மோரோவர் 90 பேரண்ட்ஸ் வந்து இங்க வந்தாங்க, எங்க கூடவே பேரண்ட்ஸ் வந்து. ஸோ அவங்க எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா அவங்களுக்கு என்ன எதிர்பார்த்தாங்களோ, அதாவது ஒரு ஸ்டடீஸ் எப்படி இருக்கணும், என்ன மாதிரி காலேஜ்ல அவங்க பசங்களை வந்து படிக்க வைக்கணும்னு நினைச்சு அவங்க ஒரு எதிர்பார்ப்போட இருந்தாங்களோ, அதே இதை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா தான் அவங்க இங்க இருந்து கிளம்பி போனாங்க. ஸோ அது 100% அதுதான் உண்மை.